This video sponsored by SBO Digital Marketing. இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை இந்த டிஸ்பிளேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இன் டிஃப்ரெண்ட் குவாட்ரண்ட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம், பேசிக்ஸ்லாம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது எந்த குவாட்ரண்ட்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 90 மைனஸ் தீட்டானா நம்ம என்ன எழுதியிருக்கோம், 90 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வருமா? அதாவது 90 மைனஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல் ஆர் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா ஆல். ஓகே, எல்லாமே பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ ஆன்சர் நமக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு எழுதிக்கோங்க, ஆல் ஆர் பாசிட்டிவ். ஓகே, ஸோ பிளஸ் சிம்பிள் வரும். தென் 90 மைனஸ் தீட்டானா சேஞ்சா நோ சேஞ்சா? 90 பிளஸ் தீட்டா இல்லை 90 மைனஸ் தீட்டாவா இருந்ததுன்னா சேஞ்ச் ஆகும்னு எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ 90க்கும் 270க்கும் சேஞ்ச் ஆகும். இங்கே 90 தானே வந்திருக்கு, அப்போ சைன் இருக்குதுன்னா காசுன்னு மாறிடும், காஸ் தீட்டா. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டானா 90 டிகிரி மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ குவாட்ரண்ட்டை பொறுத்து எல்லாமே பாசிட்டிவ் அப்படி இருக்கிறதுனால பாசிட்டிவ்ல ஆன்சர் வரும். தென் 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும்போது சேஞ்ச் ஆகும். அப்போ சைன் வந்துட்டு காசா சேஞ்ச் ஆகும். இங்க காசா இருந்துச்சுன்னா சைனா சேஞ்ச் ஆகிடும். இது ஆன்சர். ஓகே, தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சைன் ஆஃப் 270 டிகிரி மைனஸ் தீட்டா. இது தீட்டா. ஓகே, ஸோ 270 டிகிரி மைனஸ் தீட்டா 90 180 270 டிகிரி மைனஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட். இதோ இருக்கு பாருங்க, 270 டிகிரி மைனஸ் தீட்டா. நீ ஷார்ட்டா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 மைனஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, 180 பிளஸ்ன்னு வரும்போது நெக்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். 180 மைனஸ் செகண்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா பிளஸ்னா அடுத்த குவாட்ரண்ட் தானே போகும். ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 270 மைனஸ் தீட்டா, 270நாலே இந்த குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். ஓகே, சைன் 270 மைனஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல நமக்கு என்னது, ஆல் சில்வர் டி. டி ஃபார் tan தீட்டா காட் தீட்டா. tan காட் பாசிட்டிவ். நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா கூட போதும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன், பட் நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட்னா டேனும் காட்டும் தவிர ரிமைனிங் எது வந்தாலும் நெகட்டிவ்ல வரும். ஓகே, அதுதான் இதுக்கு. தென் சைன் ஆஃப் 270 மைனஸ் தீட்டா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, 90யும் 270 வந்ததுன்னா சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானே இங்கே எழுதியிருக்கோம், 90யும் 270 வந்ததுன்னா சேஞ்ச் ஆகும். அப்போ சைனா இருக்கிறது காசா மாறிடும், காஸ் தீட்டா. பட் தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் காட்டை தவிர டேன் காட்டு இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவ்ல வரும், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ்ல தானே வரும். அப்போ இங்கே நெகட்டிவ் மைனஸ் காஸ் தீட்டா தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, தேர்ட் பாருங்க, சைன் ஆஃப் 180 டிகிரி பிளஸ் தீட்டா. இதுதான் 180 டிகிரி. ஓகே, இதுக்கு மேலே வருதுன்னா தேர்ட் குவாட்ரண்டா மாறிடும். ஸோ 180 பிளஸ் தீட்டா இதோ இருக்கு பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட். கிரேட்டர் தென் 180 இருந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இதுலேயே சேம் தான், டேனும் காட்டும் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்ல வந்துடும். இங்கே சைன் தானே இருக்கு, டேன் இல்லை காட்டு இல்லை, ஸோ அதனால மைனஸ் தான் வரும் இங்கே. தென் 180 பிளஸ் தீட்டானா 90யும் 270 தான் சேஞ்சு, ரிமைனிங் எல்லாமே நோ சேஞ்சு. ஓகே, ஸோ சைன் இருக்குதுன்னா திரும்ப இங்கேயும் சைன் தான் வரும், சைன் தீட்டா. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். தென் காட் ஆஃப் 360 டிகிரி மைனஸ் தீட்டா. இது எந்த குவாட்ரண்ட், 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் இந்த சம்லாம் போட முடியும். ஓகே, ஸோ 360 மைனஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ காசோ இல்லை சீக்கனோ இருந்தால் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ்ல வரும். ஓகே, இது வந்து காசு கிடையாது, காட். இது காசோ சீக்கனோ வந்தால் தான் பாசிட்டிவ். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நெகட்டிவ் இதில் தான் வரும். நெகட்டிவ் போட்டாச்சு. தென் 360 மைனஸ் தீட்டா, 90யும் 270 இருந்தாதான் சேஞ்ச் எழுதியிருக்கோம் பாருங்க. 90யும் 270 தான் சேஞ்ச், மீதி எது வந்தாலும் நோ சேஞ்ச். இது 360 தான் வந்திருக்கு, அதனால இது நோ சேஞ்ச். காட் அப்படியே வந்துடும், காட் தீட்டா. இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்.
இன்னொரு கொஷின் பார்க்கலாம். tan ஆஃப் 270 ப்ளஸ் டீட்டா. 270 ப்ளஸ் டீட்டானாலே ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்னா காசும் சீக்கண்ட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ்ல வரும். ஓகே, இங்கே டேன்ல இருக்கு, அதனால நெகட்டிவ்ல தான் வரும் ஆன்சர். காசோ சீக்கனும் இருந்தால் தான் பாசிட்டிவ்ல வரும், அதனால நெகட்டிவ் போட்டுக்கோங்க. தென் 270 ப்ளஸ் டீட்டா 90யோ 270 வந்ததுன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, டேன் வந்து காட்டா மாறிடும், காட் டீட்டா. சைன்னா காஸ் வரும், காசுனா சைன் வரும், டேன்னா காட்டு வரும், காட்டுனா டேன் வரும். ஓகே, ஸோ 270 ப்ளஸ் டீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட். சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ், அதனால நெகட்டிவ் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ 270 ப்ளஸ் டீட்டானா சேஞ்ச் ஆகும், டேனா இருந்ததுன்னா காட்டா சேஞ்ச் ஆகும், அதனால காட் டீட்டா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, மைனஸ் காட் டீட்டா தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, அவ்வளோதான், இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.